வெல்கம் பேக் டு தி சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முந்தானத்து முந்தானத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஆப் வந்துச்சு. ஓகேவா? ஸோ இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம பணம் சம்பாதிக்க முடியும். ஸோ ஜஸ்ட்டு நம்மளோட மொபைலில் வச்சு. ஓகேவா? ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதோடைய பேமெண்ட் ப்ரூஃபை நான் காமிச்சிட்றேன். இந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கு தெரியும். நம்முடைய டெலிகிராம் சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். 3500 அது நமக்கு ஃபீஸ் போக வந்துருச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா 900 ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா ஃபீஸ் போக வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இதில் எப்படி நம்ம சம்பாதிக்கிறது அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலை அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா இதுதான் டெலிகிராம் பேஜ். ஓகேவா? ஸோ அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இது ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தாங்க. ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா மொபைல் நம்பர் அண்டு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். மொபைல் நம்பர் போட்டு ஜிமெயில் ஐடி போட்டால் போதும், அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ க்ரியேட் பண்ணி உள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேலன்ஸ் பார்த்திங்கன்னா 0 தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் இப்போ எப்படி சம்பாதிக்கிறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இதில் 2 விதமாக நம்ம சம்பாதிக்க முடியும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஸ்டேபிள் வெல்ஃபேர் ஆக்டிவிட்டி அப்படின்னு இருக்கும். ஸோ இது ஒரு ஃபஸ்ட்டு மெத்தடு. செகண்ட் மெத்தடு என்னங்கிறத நான் அடுத்து சொல்கிறேன், அதாவது லாஸ்ட்டில் சொல்கிறேன் வீடியோட எண்டில். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 35 நாளைக்கு வருமானம் வரக்கூடிய ஒரு பேக்கு, அதாவது டெய்லி 169 ரூபா நாங்கள் உங்களுக்கு தருவோம். 375 ரூபா நீங்கள் போடணும். அதாவது இந்த பேக்கை நீங்கள் வாங்கிக்கிட்டீங்க, 375 ரூபா கொடுத்து வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா 169 ரூபா டெய்லி நாங்கள் கொடுப்போம். டோட்டலாக என்ன தருவோம் அப்படின்னா 5900 ரூபா நாங்கள் உங்களுக்கு தருவோம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. ஸோ இதில் ரெண்டாவது தேவையில்லை தான். ஓகேவா? ஸோ இது ரெண்டாவது தேவையில்லை. இது முதல்ல போதுமானது தான். ஓகேவா? இதுவுமே நம்ம வாங்க தேவையில்லை. நம்ம ஏன் இதை வாங்குகிறோம், ஃபஸ்ட்டில் இந்த ஸ்டேபிளில் நமக்கு இதை வாங்குகிறோம் அப்படின்னா இந்த செகண்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வாங்கணும் அப்படிங்கிறக்காண்டி தான். ஸோ இதில் என்ன பெருசாக இருக்க போகுது அப்படின்னா இருக்குது இன்வெஸ்ட். ஸோ இதில் 200 நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு 300 கிடைக்கும். நெக்ஸ்ட் டேவே 300 கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு என்ன வந்திருக்கு, 200 போட்டதுக்கு 100 எக்ஸ்ட்ராவாக கிடச்சிருக்கு. ஓகேவா? இந்த இடத்துல 375 போட்டிருப்போம். ஆனால் நமக்கு டெய்லி அமௌண்ட் வந்திருக்காது. ஏன் அப்படின்னா இது டோட்டலாக தான் தருவாங்க. அதாவது மொத்தமாக 35 நாள் கம்ப்ளீட் ஆனவுடனே 5900 கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம 375 ரூபா நம்ம அமௌண்ட் இங்கே இருக்குது. அது போக இல்லாமல் இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா 100 ருபீஸ் பார்த்தனால நம்ம இதுலேருந்து ஒரு 100 கழிச்சிருவோம். ஓகேவா? அப்போ 275 ரூபா நம்மளோட அமௌண்ட்டு உள்ளே இருக்குது. ஓகேவா? இப்போ இன்ன வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு எந்த லாபமும் கிடையாது. சரி ப்ரோ, பக்கத்தில் இருக்க இதை வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாங்க முடியாது. இது நம்பர் 1ல் இருக்கிறது தான். அதாவது இதை வாங்கினோம் அப்படின்னால் இதை நம்மளால் வாங்க முடியும். இதை ஏன் வாங்க வேணாம் அப்படின்னா இது வேண்டாம். ஓகேவா? இது நம்ம வாங்கணும் அப்படின்னா 1 2 3 இந்த 3ஐயுமே நம்ம வாங்கினா மட்டும்தான் இதை 2 வாங்க முடியும். ஸோ அப்போ நான் என்ன இதை ப்ரொசீஜர் சொல்கிறேனோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த 35 நாளைக்கு 375 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கோம். ப்ளஸ் இங்கே ஒரு 200 கொடுத்து வாங்கியிருக்கோம். மொத்தமாக நம்ம 575 ரூபா நம்ம உள்ளே போட்டிருக்கோம். அதில் 300 நம்ம எடுத்தாச்சு. மிச்சம் 275 ரூபா இருக்குது. இப்போ நம்ம அதை எடுக்கணும். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல 150 ரூபா கொடுத்து நம்ம வாங்குகிறோம். கரெக்டாக 150 ரூபா கொடுத்து வாங்கினோம் அப்படின்னா 300 அப்போ 150 ரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அப்போ கெயின் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 150 ரூபா தானே உள்ளே போட்டிருக்கோம். 275 ப்ளஸ் இன்னொரு 50 சேர்த்தோம். சாரி, 275 375 ப்ளஸ் ஒரு 50 சேர்த்தோம் அப்படின்னா 425 ரூபா இருக்கும். சரியா? அப்போ 425 ரூபா நம்ம உள்ளே போட்டுட்டு திருப்பி 300 ரூபா எடுத்துட்டோம். அப்போ மிச்சம் நம்மளோட அமௌண்ட் எவ்வளோ இருக்குது, 425ல் 300 ரூபா போச்சு அப்படின்னா 125 ரூபா நம்ம அமௌண்ட் இருக்குது. ஓகேவா? சரி, அப்போ 125 ரூபா நம்ம அமௌண்ட் இருக்குது. பக்கத்திலே பார்த்திங்கன்னா இன்னொரு பேக் இருக்கும். இப்போ நம்ம திரும்பி ஒரு 500 ருபீஸ் போடுறோம். ஓகேவா? ஸோ டோட்டலாக நான் கடைசியில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படின்ட்டு. அப்போ திரும்பி நம்ம ஒரு 500 ரூபா போட்டோம் அப்படின்னா நம்மளோட அமௌண்ட்டு 125 ரூபா இருக்குது. ப்ளஸ் இன்னொரு 500 போட்டிருக்கோன்னா 625 ரூபா இருக்குது உள்ளுக்க.
ஸோ 7 நாள் கழித்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 700 கிடைக்கும். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு எல்லாம் நம்ம அமௌண்ட்டு போட்டது போக எல்லாம் சேர்ந்து 75 நமக்கு வந்து கிடச்சிருக்கு. சரியா? அடுத்ததாக பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா வந்துட்டு 1500 போட்டிங்க அப்படின்னா 1800 அப்படின்னு சொல்லிட்டு 15 நாளுன்னு ஒன்று இருக்குது. ஸோ இதுலேருந்து நமக்கு வந்து ஒரு 300 ருப்பீஸ். ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா வந்து 375 நமக்கு வந்து லாபமாக வந்து கிடச்சிருக்கும். எப்படின்னு சொல்கிறேன் பாருங்களேன். ஃபஸ்ட்டு இது 375, இங்கே வந்து ஒரு 200 போடுறோம், மொத்தம் 575. அப்போ 575 அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 150 ரூபா, 575 675 ப்ளஸ் வந்து ஒரு 50 அப்படி சேர்க்கும்போது 725 வரும். ஓகேவா? கரெக்டாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். 725 ப்ளஸ் ஒரு 500 சேர்த்தோம் அப்படின்னா 1225 வரும். ஓகேவா? அப்புறம் இங்கே 1500, அப்புறம் 2225 ப்ளஸ் 2725. அப்போ 2725 நம்ம வந்து போடுறோம் உள்ளுக்க. ஓகேவா? 2725 நம்ம போட்டிருக்கோம். நமக்கு ரிட்டனாக வந்து எவ்வளோ வந்து கிடச்சிருக்கு அப்படின்னா, இது நமக்கு கிடைக்காது. ஸோ அதனால் இதை கணக்கில் எடுத்துக்க வேணாம். இங்கே வந்துட்டு ஒரு 100 ரூபா. ஓகேவா? 100 ப்ளஸ் 300, அடுத்து வந்து ஒரு 700, 1000 to 300, இங்கே ஒரு 1300. ஓகேவா? 1300 ப்ளஸ் ஒரு 1800, 2100 நமக்கு வந்து சாரி 1000, இங்கே ஒரு 800 இருக்கா. ஸோ அப்போ பார்த்தோம் அப்படின்னா இங்கிட்ட ஒரு 1000 வந்துருச்சு, இதில் வந்து 1800, 2800 ப்ளஸ் அங்கே வந்து ஒரு 300. மொத்தம் பார்த்திங்கன்னா வந்துட்டு நமக்கு இதிலேருந்து மட்டுமே வந்து எவ்வளோ லாபம் கிடைக்கிது அப்படின்னா 3100 ஓகேவா? ஸோ நம்ம அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதே 2725 ரூபா. அதிலிருந்து பார்த்திங்க அப்படின்னா 2725 மைனஸ் நம்ம இப்போ சம்பாரித்தது 3100. ஸோ இதிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிட்ட ஒரு 300, அப்புறம் இங்கிட்ட ஒரு 100. ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு 400 ருப்பீஸில் 375 ருப்பீஸ் வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட்டாக கிடைக்கிது. ஓகேவா? எவ்வளோ நம்ம போட்டிருக்கோம்? 2725 ரூபா போட்டு 375 ரூபா தான் கிடைக்கிது. சரி, இது வந்து ஒரு டைப் ஆஃப் இன்கம். சரியா? செல்ஃப் ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு போட்டு தான் எடுக்கணுமான்னா, ஆமாம், இவ்வளோ அமௌண்ட்டு போட்டு தான் நம்ம வந்து எடுக்கிற மாதிரியே இருக்குது. சரிங்களா? ஸோ இதெல்லாம் எதுக்கு இவ்வளோ விளக்கமாக சொல்கிறேன் அப்படின்னா, பிளைண்டாக போய் இந்த மாதிரி ஆப்பில் வந்து காசு போட்டு நீங்கள் இது பண்ணுறது இல்லாமல் இவ்வளோ இருக்குங்கிறது தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் போடலாமா வேணாமா அப்படிங்கிறது நீங்களே முடிவு பண்ணிக்குவீங்க. ஸோ அதுக்காண்டி தான் நான் சொல்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நீங்கள் ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஆக்சுவலாக என்கிட்ட வந்து காசே கிடையாது இதில் வந்து காசு போடுறதுக்கு. ஓகேவா? ஸோ அதனால தான் நானுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதில் வந்து காசு போடல. ஓகேவா? என்கிட்ட காசு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக போட்டிருப்பேன். அதாவது இப்போ நான் பண்ணல, அதுதான் நான் வந்து எல்லாத்துக்குமே எல்லா சைட்லேயுமே வந்து நான் யூஸ் பண்ணுற மெத்தடு தான். ஆக்சுவலாக பேங்க்கில் வந்து கம்மியான அமௌண்ட்டு, கிட்டத்தட்ட ஒரு 1000 என்னமோ தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் நானுமே வந்து ட்ரை பண்ணல, சரி எதுக்கு அப்படின்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா செல்ஃபாக ட்ரை பண்ணுறவங்களுக்கு ஓகே, காசு இருந்துச்சு அப்படின்னா ட்ரை பண்ணலாம். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் விட்டுறலாம் பெட்டர். இல்லாதவங்க என்ன மாதிரி காசு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணி விடலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்டாக சொல்லுங்கள். அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ட்ரை பண்ண போகிறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய குரூப் இருக்குண்டா, ஸோ அங்கே ஷேர் பண்ணி விடுங்க. இல்லை எங்கெங்கே உங்களால் ஷேர் பண்ண முடியுதோ அங்கங்கே வந்து ஷேர் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான். ஸோ காசு போட முடியாத நம்மளால் வந்து என்ன பண்ண முடியும்? ஷேர் தான் பண்ண முடியும். அவ்வளோதான். ஸோ காசு இருக்கவங்க வேணால் ட்ரை பண்ணி காசு பார்ப்பாங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், இது வந்து வேறு ஒன்றும் கிடையாது. அடுத்து சரி, இப்படி நம்ம வந்து ஒன்றே காசு போட்டு சம்பாரிச்சிட்டோம், இல்லை அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணி காசு சம்பாரிச்சிட்டோம். ஸோ இப்போ எப்படி வந்துட்டு விட்ரால் பண்ணுறது
அது ஒரு சிம்பிள் ப்ராசஸ் தான். இங்கே விட்ரால் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்துக்குங்க. பேங்க் ஐஎஃப்எஸ்சி கார்டு டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதை டீட்டெயிலாக தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். எல்லாத்தையுமே நான் வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் அழகாக முடிவு பண்ணிக்கலாம் இது நீங்கள் வேணுமா வேணாமா அப்படிங்கிறத.